உலக நாடுகளில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள ஜிகா வைரஸ் தமிழகத்தில் பரவ வாய்ப்பில்லை என சுகாதார இயக்குநர் குழந்தைசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரகுவரனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஜிகா வைரஸ்னா என்ன? அது பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? ஜிகா வைரஸ் மட்டுமல்ல, அனைத்து வகையான தொற்று நோய்களையும் தடுப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல வகையான அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் வழங்கியுள்ளார்கள். ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஜிகா வைரஸ், டெங்கி வைரஸ், டெங்கி காய்ச்சல் இதெல்லாம் இந்த ஈடிஸ் வகை மஸ்கிட்டோவால் கொசுவால் பரவுது. இந்த ஈடிஸ் வகை கொசுக்கள் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணீரில் உற்பத்தி ஆகுது. டயரு, தேங்காய் சரட்டை நம்ம தொட்டி மூடி வைக்காமல் வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி இதில் அது உற்பத்தி ஆகுது. இதை தடுப்பதற்காக இந்த ப்ரீடிங், அந்த கொசு உற்பத்தி தடுப்பதற்காக நகராட்சி பகுதிகளிலும், மாநகராட்சி பகுதிகளிலும், ஊராட்சி பகுதிகளிலும் அந்த டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நியமிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் ஒரு 20 பேர், டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகளில் ஒரு 10 பேர், கார்பரேஷன் நகராட்சியில் ஒரு 250 வீடுகளுக்கு ஒரு பணியாளர் வீதம் நியமித்து அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த கொசு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்கிறோம். இதில் நீங்கள் கேட்ட அந்த ஜிகா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ உலக சுகாதார நிறுவனம் அது அலர்ட்டில் அது இல்லை. அது இப்போ அந்த பரவுதல் அந்த நாடுகளில் அது குறைஞ்சிருக்கு. நம்ம பார்த்திங்கன்னா வழக்கமாகவே பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் படி ஏர்போர்ட் அண்டு சீ போர்ட், அந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவு வரைக்கும் அந்த உள்ளேயும் வெளியிலையும் அந்த ஈடிஸ் மஸ்கிட்டோஸ் உருவாகாத அளவுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். அதே மாதிரி சீ போர்ட், இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நமக்கு தமிழ்நாட்டில் 4 இடங்களில் இருக்குது. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை. அதே போல் நமக்கு சீ போர்ட் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த போர்ட்லேருந்து, அந்த ஏர்போர்ட்லேருந்தோ சீ போர்ட்லேருந்தோ ஒரு 1/2 கிலோமீட்டருங்கிறது நாம்ஸ் படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் 1 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த கொசு இல்லாத அளவுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து வாரம் அதை கண்காணிச்சிட்ருக்குறோம். ஸோ அதனால் வேறு நாடுகளிலிருந்து இது போன்ற வியாதிகள் இந்தியாவுக்குள்ளே, குறிப்பாக தமிழகத்திற்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே போல் ஏதாவது பேசஞ்சர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நாங்கள் கண்காணிச்சிட்ருக்குறோம்.